வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம 10 minutes கான்செப்ட் வீடியோல ரூட் பேஸ்ட் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் தான் பார்க்க போறோம். சோ வீடியோ போறதுக்கு முன்னாடி நான் வீட்ல வச்சே பேங்க் எக்ஸாம் படிக்கணும், சோ எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க நம்ம கோட்ல என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதுலயே உங்களுக்கு A to Z என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, சோ இந்த பேட்ச் ஏப்ரல் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. சோ இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும், அதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கு, இதை நான் கிளாரிஃபை பண்ணணும், எனக்கு எக்ஸ்பிளனேஷன் இந்த கோர்ஸை பத்தி வேணும்னு பாத்தீங்கன்னா கீழே ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், வேர்ட் டாக்குமெண்ட், ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல கேட்கிற டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு கால் பண்ணி உங்க இஷ்யூஸை ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ஓகே, சோ அதே மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுல CWJ12 அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12% எஸ்டாவும் ஆஃபர் கிடைக்கும். ஓகே, நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன், எனக்கு வீடியோ கோர்ஸும் எனக்கு டெஸ்ட் பேக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க ராயல் பாஸ் வாங்கிக்கலாம். சோ இது நம்ம CWJ அவைலபிளா இருக்கு. சோ CWJ40 அப்படின்னு சொல்லி கோடு போட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேக்கேஜஸ் வாங்கினாலும் உங்களுக்கு 40% ஆஃபர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகே, ரீசன்ட் எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. இது எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் சோ அப்படிங்கறத பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஒரு கான்செப்ட பேசிக் பண்றோம் அப்படிங்கறத காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் போனா ஈஸியா இருக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐ சிம்பிள் போட்டு, சோ x² முன்னாடி 1 இருக்கு, இதை கொண்டு இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வரணும், +8 வரணும். அதே மாதிரி ஆட் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா -6 வரணும். ஓகே, சோ அப்ப எந்த ரெண்டு நம்பரை கொண்டு மல்டிப்ளை பண்ணா 8 வருது அப்படின்னு பாருங்க. அப்ப எனக்கு என்னெல்லாம் சான்சஸ் இருக்கு, 1 × 8 8 தான். ஓகே, சோ அதே மாதிரி 4 2s ஆர் எனக்கு என்னதான் 8 தான். ஓகே, சோ இதுக்கப்புறம் எந்த ஒரு சான்சஸுமே இல்ல 2 4s போட்டாலும் நீங்க என்னதான் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 8 தான் கிடைக்கும். ஆனா ஆட் பண்ணா எனக்கு என்ன வரணும்னு பாத்தீங்கன்னா 6 வரணும். அப்ப கண்டிப்பா இது டெஃபினட்டா பாசிபிளே இல்ல. ஓகே, அப்ப இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு 6 வருது. ஆனா இங்க क्वेश्चन என்ன இருக்கு, -6 இருக்கு. சோ அப்ப இந்த ரெண்டு இடத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், மைனஸ் போட்டுக்கிறேன். இங்கேயும் நம்ம மைனஸ் போட்டாலும் -4 × -2 எனக்கு என்னதான் கிடைக்கும், +8 தான். ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், எனக்கு -6 அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். சோ அப்ப எனக்கு இதுதான் ஆட் ஆகுது. சோ அப்ப இங்க 4 இங்க 2. ஓகே, என்ன சிம்பிள் போடணும், மைனஸ் போடணும். x² முன்னாடி கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, 1 இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல போடணும். ஓகே, சோ அப்ப எழுத்துல எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே மாத்தி எழுதணும். -4 அப்படின்னு சொல்லி இருந்ததுனால 4, இங்க என்ன பண்றோம் 2 அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் போடுறோம். ஓகே, சோ அப்ப அடுத்து அதே மாதிரி ஒரு ஐ சிம்பிள் இங்க என்னமா இருக்கு, இங்க 1 இருக்கு, இதை கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு -20 வரணும். ஆட் பண்ணா என்ன வரணும், -1 வரணும். சோ அப்ப உங்களுக்கு என்னென்ன பாசிபிளா இருக்குது, 2 × 10 எனக்கு 20. ஓகே, 5ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 20. வேற அடுத்து என்ன கிடைக்கும், 10ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20. இல்ல 4ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 20. இது ரெண்டுமே சேம் அப்படியே ரிப்பீட் தான் ஆகும். சோ நோ ப்ராப்ளம். ஆனா உங்களுக்கு ஆட் பண்ணதுல என்ன வரணும்னு பாத்தீங்கன்னா -1 வரணும். சோ அப்ப என்ன பண்ணாலும் இதுக்கு சான்ஸ் இருக்காது. ஓகே, சோ இங்க -1னா பெரிய நம்பர் முன்னாடி மைனஸ் போட்டு இங்க பிளஸ் போட்டீங்கன்னா -5 + 4 உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், -1 கிடைச்சிரும். சோ அப்ப இங்க -5, இங்க என்ன பண்ணும் +4, y² முன்னாடி டினாமினேட்டர் என்ன இருக்கு 1, இங்க என்ன இருக்கு 1 இருக்கு. அப்ப எடுத்துல y-யோட வேல்யூ நீங்க எப்படி எழுதுவீங்க, இங்க என்ன சைன் இருக்கோ அதை மாத்தி எழுதணும். அப்ப அங்க -5 இருந்தா இங்க +5, இங்க என்ன இருக்கு +4 இருந்துச்சுன்னா இப்ப இங்க -4. இப்ப இது ரெண்டையும் நான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணணும். எப்படி கம்பேர் பண்ணலாம், சோ x-க்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை என்ன பண்ணிருங்கன்னு பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் எழுதிருங்க. ரெண்டாவது உள்ளதை 2 தடவை எழுதியாச்சா. சோ அடுத்து 5 ஒரு தடவை 5 எழுதுங்க, அடுத்து ஒரு தடவை -4 எழுதுங்க, அடுத்து 5 -4. இப்படி பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம்னு பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணிடலாம். ஓகே, சோ அப்ப இது ரெண்டுல எது பெருசு, இதுதான் பெருசு. இது ரெண்டுல எது பெருசு, இதுதான் பெருசு. சோ அப்ப எனக்கு இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா நாட் ஈக்குவல், தட் இஸ் cannot be determined. இது எல்லாத்துக்குமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தெரிஞ்ச ஒண்ணுதான்.
ஆனா இதுல நீங்க என்ன கத்துக்கணும், எதுக்கு இந்த இடத்துல 2 வேல்யூ வருது, 4,2 வருது அப்படின்னு சொல்லி யோசித்து பாத்தீங்கன்னா, எக்ஸுக்கு பதிலா இங்க 4ன்னு சொல்லி நான் சப்ஸ்டிட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன வரணும், 0ன்னு வரணும். அப்ப எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ 4ன்னு போட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன ஆயிருது, 16ன்னு ஆயிருதா. அப்ப மைனஸ் 6 × 4 எனக்கு என்ன வருது, 24 பிளஸ் இங்க 8 இருக்குதா. சோ அப்ப எனக்கு கூட்டினீங்கன்னா இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 24 மைனஸ் 24 0ன்னு ஆயிருதா. அதே மாதிரி நீங்க 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப 2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா 4 மைனஸ் 12 பிளஸ் 8. ஓகே, சோ அப்ப இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 12 மைனஸ் 12 ஈக்குவல் டு 0ன்னு வருதா. அப்ப நீங்க என்ன நம்பர் கண்டுபிடித்தாலும் உங்களுக்கு என்ன வருது, இங்க சப்ஸ்டிட் பண்ணதுல 0 வரணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஸ்கொயர்ல இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 2 வேல்யூ கிடைக்கும். அதே இது இப்ப இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அப்ப இங்க எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 3 வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கறத என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த இடத்துல yக்கு பதிலா இங்க 5 போட்டாலும் சரி, இல்ல -4 போட்டாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கிறது என்னது, 0. இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்ப நம்ம அந்த ரூட் சம்முக்குள்ள என்ன பண்ணிடலாம்னு பாத்தீங்கன்னா போயிடலாம். ஓகே சரி சார், இப்படி ஒரு சம் கொடுத்தோம்னா நம்மால என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பயந்துருவாங்க. சோ எந்த ஒரு பயம் கிடையாது. போன சம்ல என்ன பண்ணீங்களோ அதே என்ன பண்ண போறோம், இங்க பண்ண போகிறோம். ஓகே, சோ அப்போ ஃபர்ஸ்ட் I போட்டோமாங்க, போட்டாச்சு. இங்க x ஸ்கொயருக்கு முன்னாடி 1 இருக்கா, இத கொண்டு எங்க மல்டிப்ளை பண்ணனும், கான்ஸ்டன்ட்டா மல்டிப்ளை பண்ணுவோமா. 1 × -27 எனக்கு என்ன கிடைக்கும், -27 ஆயிருமா. அப்ப ஆட் பண்ணா எனக்கு என்ன வரணும்னு பாத்தீங்கன்னா -8 √3 அப்படின்னு சொல்லி வரணுமா. ஓகே, சோ அப்ப இங்க என்ன ரூட் இருக்குதோ அத 2 தடவை எழுதிருங்க. ஓகே, இங்கே √3 இங்கே √3. உங்களுக்கு நல்லா தெரியும், √3 × √3 ஓட வேல்யூ உங்களுக்கு என்னன்னு சொல்லி கிடைக்கும், 3 தான். ஓகே, சோ என்ன கிடைக்கும், 3 தான் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப இங்க மேல என்னமா இருக்கு, 27 அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இந்த நம்பரை 3ஆல என்ன பண்ணிருங்க, டிவைட் பண்ணிருங்க. அப்ப 9. ஓகே, சோ இப்போ எனக்கு மல்டிப்ளை பண்ணா எனக்கு 9 வரணும், ஆட் பண்ணா என்ன வரணும்னு பாத்தீங்கன்னா -8 அப்படின்னு சொல்லி வரணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப இந்த √3 நான் போட்டதுனால இங்க கேன்சல் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு இப்ப ஆட் மல்டிப்ளை பண்ணா 9, ஆட் பண்ணா -8. அப்ப 1 × 9 எனக்கு 9. இங்க என்னமா, இங்க -27 தானே இருக்கு, அப்ப இங்கேயும் -9 தான் இருக்கும். அப்ப எனக்கு பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் போட்டேன்னு பாத்தீங்கன்னா ஆட் பண்ணா எனக்கு என்ன வந்துரும், -8 ஆயிரும். மல்டிப்ளை பண்ணதுல -9 ஆயிரும். சோ அப்ப இங்க அப்படியே எழுதிக்கலாமா, இங்க 1 இங்க -9. இப்போ நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. சோ இப்போ நமக்கு என்னமா கிடைச்சிருக்கு, இங்க 1 √3 இருக்கு, இங்க -√3 இருக்கு. சோ அப்ப பாருங்க 1 √3 into -9√3. ஓகே, 1 × 9 எனக்கு என்னது -9, எனக்கு மைனஸ் இருக்கு. √3 × √3 எனக்கு என்னது 3. அப்ப எனக்கு பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சது, -27 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருது. அப்ப ஆட் பண்ணி பார்க்கணும். அடுத்து 1 √3 -9√3 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே, சோ அப்ப எனக்கு இங்க +1 √3 இருக்கு, இங்க -9√3 இருக்கு. அப்ப கழிச்சிங்கன்னு பாத்தீங்கன்னா -8 √3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நான் வந்துச்சா, அப்ப நம்ம பண்ணது கரெக்ட். அடுத்து x² முன்னாடி என்ன இருக்கு, கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு, அதை போடணும். எடுத்து என்ன சொல்லி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு, நம்ம சிம்பிளா மாத்தி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப -1 √3. ஓகே, கமா இங்க என்ன இருக்கு -9, சாரி மைனஸ்ங்கிறது +9 √3 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிரும், மாறிடும். இப்ப ரெண்டாவது இதுக்கு அதே மாதிரி தான். இங்க என்ன இருக்கு, 1 இருக்கு. அப்ப 1 × 60 எனக்கு +60. ஆனா ஆட் பண்ணா எனக்கு என்ன வரணும்னு பாத்தீங்கன்னா -12 √3 அப்படின்னு சொல்லி வரணும். ஓகே, என்ன வரணும், -12 √3 வரணும். அப்ப இங்க எனக்கு √3 இருக்கிறதுனால இதுல ஒரு √3, இதுல ஒரு √3. √3 × √3 உங்களுக்கு ஆல்ரெடி 3 தெரியும். அப்ப மேல என்ன இருக்கு, +60 இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணிக்கோங்க, 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு +20 வந்துடும். அப்ப எனக்கு மல்டிப்ளை பண்ணா எனக்கு +20 வரணும், ஆட் பண்ணா எனக்கு என்னதான் வரணும், -12 தான் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வர வேண்டும். அப்ப
10 இன்ட்டு 2 எனக்கு 20 தான். அங்க என்ன இருக்கு? எனக்கு மைனஸ் சிம்பிள் இருக்கு. ஓகே சாரி, என்ன சிம்பிள்? பிளஸ் 20 இருக்கு. அப்ப ஆட் பண்ணா மைனஸ் 12 வரணுங்கிறதுனால மைனஸ் மைனஸ், அப்ப இங்க மைனஸ் 10, இங்க என்ன பண்றேன்? மைனஸ் 2. இப்ப நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. மைனஸ் 10 ரூட் 3 இன்ட்டு மைனஸ் 2 ரூட் 3 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் உங்களுக்கு என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். அதே மாதிரி 10 இன்ட்டு 2 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 20. ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3. அப்ப இதை மல்டிப்ளை பண்ணா 16 தான். என்ன 60 பிளஸ் 60. அப்ப இங்க எனக்கு என்னதான் இருக்கு? கரெக்டா தான் இருக்கு. சேம் இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா மைனஸ் 10 மைனஸ் 12 எனக்கு மைனஸ் 12 ரூட் 3. இங்க மைனஸ் 12 ரூட் 3 இருக்கா? அப்ப இங்கேயும் கரெக்ட் ஆயிடுச்சு. y ஸ்கொயருக்கு முன்னாடி 1 இங்க, அதனால 1 போட்டுக்க வேண்டியது. அப்ப எடுத்த இடத்துல சைனை மாத்தி எழுதுவோம். சோ அப்ப கொஞ்சம் இதை மட்டும் என்ன பண்ணிக்கிறேன் பாத்தீங்கன்னா அழிச்சுக்கிறேன். ஓகே சோ அப்ப எனக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா y ஈக்குவல் டு எடுத்த இடத்துல 10 ரூட் 3, இங்க என்ன வரும்? 2 ரூட் 3 அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம சைன் என்ன பண்ணிட்டோம்? எடுத்து மாத்தி எழுதிட்டோம். சோ இப்ப என்ன பண்ணிக்கலாம்? இத கொஞ்சம் அழிச்சுக்கிறேன் கம்பேர் பண்றதுக்கு. ஓகே சோ அப்ப எழுத்து எழுத்துல மைனஸ் ரூட் 3 மைனஸ் ரூட் 3 9 ரூட் 3 9 ரூட் 3. அப்ப இங்க எழுத்துல என்ன பண்ணுவேன்? 10 ரூட் 3, இங்க 2 ரூட் 3, இங்க 10 ரூட் 3, இங்க 2 ரூட் 3. மைனஸ் பெருசா பிளஸ் பெருசான்னு பார்த்தா எனக்கு இதுதான் பெருசு. மைனஸ் பெருசா பிளஸ் பெருசான்னு பார்த்தா பிளஸ் தான் பெருசு. இங்க 9 ரூட் 3 இருக்கு, 10 ரூட் 3 இருக்கு. அப்ப எனக்கு 10 ரூட் 3 தான் பெருசு. ஆனா இங்க என்னமா இருக்கு? 9 ரூட் 3, இங்க 2 ரூட் 3. அப்ப எனக்கு யாரு தான் பெருசு? இதுதான் பெருசு. அப்ப எனக்கு சிம்பிள் மாறிடுச்சு. அப்ப நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடலாம்? போட்டு விடலாம். ஓகே சோ சேம் திங். அதே மாதிரி தான் இப்ப இங்க கொஞ்சம் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்பீடை ஏத்த போறோம். இங்க பாருங்க. சோ மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி 1 இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணணும்? 5 இருக்கு. அப்ப மைனஸ் 5. இங்க என்ன பண்ணணுமா? ஆட் பண்ணா மைனஸ் 4 ரூட் 3 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே சோ அப்ப நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? அப்ப இங்க ஒரு ரூட் 3, இங்க ஒரு ரூட் 3 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருந்தோம்? சொல்லி இருந்தோம். சோ அப்ப ரூட் 3 இன்டு ரூட் 3 உங்களுக்கு என்னது? எனக்கு 3 அப்படிங்கறது என்ன பண்ணோம்? எனக்கு தெரியும். சாரி இது 15. ஓகேவா? 5 கிடையாது, இது 15. அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம்? 15 போட்டுக்கலாம். சோ அப்ப என்ன சொன்னா? இங்க 3 இருக்கு. அப்ப மேல என்ன நம்பர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் 15 இருக்கு. இது எதால டிவைட் பண்ணணும்? 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா 5. ஓகே என்ன 5? மைனஸ் 5. அப்ப மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 5, ஆட் பண்ணா என்ன வரணும்? எனக்கு மைனஸ் 4 சொல்லி வரணும். அப்ப 1 இன்டு 5 எனக்கு 5. ஆனா அங்க மைனஸ் இருக்கு. ஆட் பண்ணா மைனஸ் 4 வரணும். அப்ப பெரிய நம்பர் முன்னாடி மைனஸ் போட்டுக்கிறேன். சோ அப்ப எனக்கு என்ன இருக்கு? இங்க 1 போடுறேன், இங்க மைனஸ் 5ன்னு சொல்லி போடுறேன். டினாமினேட்டர்ல எனக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்னமா இருக்கு? 1. இங்க என்ன போடுறேன்? 1. அப்ப எடுத்து எழுத்துல என்ன பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா மைனஸ் 1 ரூட் 3 காமா எனக்கு இங்க என்ன இருக்கு? 5 ரூட் 3. ஓகே இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஓகே சோ இப்போ எனக்கு அதே மாதிரி தான் இங்க மைனஸ் 18 மல்டிப்ளை பண்ணா ஓகே ஆட் பண்ணா எனக்கு மைனஸ் ரூட் 3 வரணுமா? எனக்கு என்ன ரூட் 3? மைனஸ் 1 ரூட் 3 அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி தான் ரூட் 3 எங்க போடுறோம்? ரூட் 3 எங்க போடுறோம்? அப்ப மேல மைனஸ் 18 இருக்கு. எனக்கு ரூட் 3 இன்டு ரூட் 3 3 அதை டிவைட் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா எனக்கு மைனஸ் 6 கிடைக்குது. ஆனா ஆட் பண்ணா எனக்கு மைனஸ் 1 வரணுமா? அப்ப 3ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 6. எனக்கு ஆட் பண்ணா மைனஸ் 1 வரணுங்கிறதுனால என்ன பண்ணிக்கிறேன்? இதுல மைனஸ் போட்டுக்கிறேன்.
அப்ப இந்த இடத்துல -3 இங்க என்ன பண்ணிக்கிறேன் 2 போட்டுக்கிறேன். டினாமினேட்டர்ல என்ன பண்ணும் y ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதை என்ன பண்ணிக்க வேண்டியதான் போட்டுக்க வேண்டியதான். எனிதிங் டிவைடட் பை 1 சேம் நம்பர் தான் கிடைக்கும். அப்ப y ஓட வேல்யூ உங்களுக்கு என்னமா கிடைச்சிருக்கு மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால 3√3 அப்படின்னு சொல்லி மாறிடும். சோ இங்க எனக்கு என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா இங்க +2 இருக்கிறதுனால -2√3 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருது மாறிடுது. அப்ப எடுத்து எழுத்துல என்ன பண்ணணும் இங்க ஃபர்ஸ்ட் வேல்யூவை 2 தடவை எழுதணும். √3 என்ன √3 -√3 இங்க என்ன இருக்கு 5√3 இங்க என்ன இருக்கு 5√3 இங்க அடுத்து ஒரு தடவை எழுதணும் 3√3 -2√3 3√3 -2√3. சோ அப்ப எனக்கு இது ரெண்டுல எது பெருசு இதுதான் பெருசு. எனக்கு மைனஸ் பெருசா பிளஸ் பெருசான்னு பார்த்தா இதுதான் பெருசு. இங்க -√3 இருக்கு இங்க -2√3 இருக்கு. சோ அப்ப எனக்கு எதுதான் பெருசு இதுதான் பெருசு. ஓகேவா? சோ அப்ப எனக்கு சிம்பிள் என்ன ஆயிடுச்சு மாறிடுச்சு. சோ அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन cannot be determined. ஓகே? சோ இந்த क्वेश्चन நீங்க செஞ்சு பார்த்து தான் ஆன்சர் பண்ண இருக்கணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. இங்க கான்ஸ்டன்ட் முன்னாடி மைனஸ் இருக்கு இங்க கான்ஸ்டன்ட் முன்னாடி என்ன இருக்கு மைனஸ் இருக்கு. சோ நீங்க டைரக்டா என்ன பண்ணிடலாம்னு பாத்தீங்கன்னா இதுக்கு cannot be determined. எப்படி சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதுதான்மா. சோ இது ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன். ஓகேவா? இது குவாட்ராடிக் ஈக்குவேஷனா இல்லையா? எஸ் இது குவாட்ராடிக் ஈக்குவேஷன் தான். ஓகே? சோ நல்லா பாருங்க x² இருக்கு இங்க x இருக்கு கான்ஸ்டன்ட் இருக்கு. நான் எந்த நம்பரையுமே பார்க்கல எனக்கு சிம்பிள் மட்டும் பார்க்கிறேன். எனக்கு இங்க பிளஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு. இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் எல்லா இடத்துலயும் பிளஸ் இருந்து இந்த இடத்துல எனக்கு மைனஸ் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நீங்க சம்ம டைரக்டா செய்யாமலே x கிரேட்டர் than y ன்னு போட்டுறலாம். ஓகே? என்ன போடலாம் x கிரேட்டர் than y ன்னு போடலாம். இல்ல சார் எனக்கு இந்த மாதிரி ஃபார்மட்ல இருக்கு இதுவும் ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் தான் இங்கே இதையும் சேமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ணிருக்கோம் சிம்பிள் மட்டும் தான் மாத்தி இருக்கோம். சோ அப்ப எனக்கு இங்க பிளஸ் வந்து இங்க பிளஸ் வந்து இங்க பிளஸ் வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும் மைனஸ் வந்துச்சுன்னா சோ அதை என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா x தான் பெருசு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். கண்டிஷன் அப்ளை ஆகணும் எல்லா இடத்துலயும். இந்த இடத்துல இங்க பிளஸ் இருந்து இந்த ஒரே ஒரு இடத்துல மைனஸ் இருந்தா x பெருசு. அதே மாதிரி இங்க ஒரு பிளஸ் இங்க பிளஸ் இங்க பிளஸ் இந்த இடத்துல மைனஸ் இருந்தா மட்டும்தான் என்னது இங்க y பெருசு. ஓகே? சோ இப்ப இதுவும் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் தான். நான் என்ன பண்ணிருக்கேன் சைனை மட்டும் தான் மாத்தி இருக்கேன். சோ இந்த மாதிரி வரத்துல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்க்கு முன்னாடி மைனஸ் கான்ஸ்டன்ட்க்கு முன்னாடி மைனஸ் அதாவது இங்கேயும் மைனஸ் வந்துச்சுன்னா அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் கண்டிப்பா cannot be determined தான். இங்க என்ன சிம்பிள் வேணாலும் இருக்கலாம் பிளஸ் இருக்கலாம் மைனஸ் இருக்கலாம் பிளஸ் இருக்கலாம் என்ன சிம்பிளா இருக்கலாம் சேம் திங். நான் இங்க என்ன பண்ணிருந்தேன் இங்க பாருங்க இந்த இடத்துல எனக்கு மைனஸ் போட்டிருந்தேன். ஆனா இந்த ஈக்குவேஷன் பாருங்க இந்த இடத்துல பிளஸ் இந்த இடத்துல மைனஸ் நம்மளுக்கு அது முக்கியம் கிடையாது. இந்த ரெண்டு இடத்துலயும் மைனஸ் இருக்குது. சோ அப்ப இதுக்கும் என்னதுதான் cannot be determined தான். சோ இன்னொரு ஈக்குவேஷன் எழுதலாம் பாருங்களேன் x² -ax - c so y² எனக்கு என்ன பண்றேன் இங்க பிளஸ் by சோ இந்த இடத்துல d இங்கேயும் 0 இங்கேயும் 0 அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப எனக்கு இங்க எனக்கு என்ன சிம்பிள் இருக்குன்னு பிரச்சனை கிடையாது. இந்த கான்ஸ்டன்ட்க்கு முன்னாடி ரெண்டுலயுமே மைனஸ் வந்துச்சுன்னா அப்ப இதுவும் cannot be determined தான். சோ ஓகேவா? இப்ப எதுக்கு நான் இந்த இடத்துல போன சம் நம்ம செஞ்சோம் இல்லையா டைரக்டா நம்ம ஆன்சர் போட்டோமே. இங்க பாருங்க இங்க கான்ஸ்டன்ட்க்கு முன்னாடி மைனஸ் இங்க கான்ஸ்டன்ட்க்கு முன்னாடி மைனஸ் நம்ம செஞ்சு பார்த்து ஃபுல்லாவே எனக்கு என்னதான் வருது cannot be determined தான் வரும். சோ அதனால தான் இந்த மாதிரி சிம்பிள் கான்ஸ்டன்ட்க்கு முன்னாடி சிம்பிள் இருந்துச்சுன்னா டைரக்டா நம்ம என்ன பண்ணிடலாம் செஞ்சு பார்க்காம தைரியமா என்ன பண்ணிடலாம் cannot be determined சொல்லி போட்டுறலாம். சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன x and y க்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கறத என்ன பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா பார்க்கலாம். ஓகே? சோ இதுலயும் இன்னும் டைப் 2 இருக்கு அது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you.